பன்ருட்டி அருகே வேலன்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கவிதா என்பவரை 2 நாட்களாக எங்கு தேடியும் காணவில்லை என்று அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கவிதாவின் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் கவிதாவின் 3 குழந்தைகளும் தாயை கண்டுபிடித்து தாருங்கள் என்று உறவினர்களுடன் காவல் நிலையம் முன்பு கண்ணீருடன் கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லையான தென்காசி மாவட்டம் புளியரையில் அதிகாலை முதலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கேரளத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் காய்கறிகள் உள்ளிட்டவற்றை கொண்டு செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மதுரை கற்றாபாளையத்தில் உள்ள விசாகா பெண்கள் தங்கும் விடுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். விடுதியில் இருந்த பிரிட்ஜ் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் கரும்புகை உருவானதால் விடுதியில் இருந்த பெண்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் சிக்கி பரிமளா மற்றும் சரண்யா ஆகிய 2 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் 4 பெண்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் லாரி கட்டுப்பாட்டை இழந்து மோதியதால் எதிர்த்திசையில் வந்த கார் விபத்துக்குள்ளானதில் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். கும்பகோணத்தைச் சேர்ந்த யாசர் ஹராஃபத் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உறவினரை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. வேமூட்லூர் அருகே ஆணையங்குப்பம் எனும் இடத்தில் கார் மீது லாரி நேருக்கு நேர் மோதியதில் 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மாமல்லபுரத்தில் பெண் ஒருவர் வங்கியில் இருந்து எடுத்து வந்த 55,000 ரூபாயை திருடிய 3 வடமாநில பெண்களிடம் போராடி தனது பணத்தை மீட்டார். மஞ்சுளா என்பவர் வங்கியில் இருந்து பிளாஸ்டிக் கவரில் பணத்தை கொண்டு சென்ற போது அங்கு அமர்ந்திருந்த 3 பெண்கள் பிளாஸ்டிக் கவரை பிளேடால் கீறி அறுத்துவிட்டு பணத்துடன் தப்ப முயன்றனர். சுதாரித்துக் கொண்ட மஞ்சுளா பணத்துடன் தப்பிக்க முயன்ற பெண்ணை மடக்கி நடுரோட்டிலேயே தலைமுடியை பிடித்து தர்ம அடி கொடுத்தார். அதற்குள் ஆட்டோவில் தப்ப முயன்ற மற்ற 2 பெண்களையும் பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். திருநெல்வேலி தலைமை சர்வேயர் மாரியப்பன் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ளனர். வீட்டில் நடந்த சோதனையின் போது அவரது டெபிட் கார்டு மூலம் ஜுவல்லரியில் லட்சக்கணக்கில் நகை வாங்கியதால் சிக்கியுள்ளார். இதற்கு முன்பு தூத்துக்குடியில் நிலம், ஆவணம் மற்றும் சர்வே இயக்குநராக பணியாற்றிய போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லையில் பிரபல நகைக்கடையில் நகைகள் வாங்கியதை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி கணக்கில் வராத லட்சக்கணக்கான ரூபாயை கைப்பற்றி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நடிகர் ஜீவாவின் கார் விபத்துக்குள்ளானதில் ஜீவா மற்றும் அவரது மனைவி இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சென்னையிலிருந்து சேலம் நோக்கி தனது காரில் பயணம் செய்த ஜீவா அம்மையகரம் கிராமத்தின் அருகே சாலையின் குறுக்கே வந்த நபர் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது சாலை நடுவே இருந்த மீடியனில் மோதி தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு ஊராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விடிய நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,25,000 ரூபாயை கைப்பற்றினர். 79 ஊராட்சி பணிகளுக்கு இன்று டெண்டர் விடப்பட இருந்த நிலையில் அதற்கான டெபாசிட் தொகையை நேற்று ஊராட்சி அலுவலகத்தில் ஒப்பந்ததாரர்கள் செலுத்துவதற்காக வந்துள்ளனர். அப்போது அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மீது மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் உண்மைக்கு புறம்பான தகவல் அளித்ததாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமநாதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தங்கள் பகுதியில் மண்டி கிடக்கும் புதரை அகற்றக் கோரி ஒருவர் அளித்திருந்த மனு குறித்து அமைச்சர் கேட்டபோது அதனை சுத்தப்படுத்தி விட்டதாக சோமநாதன் பதிலளித்துள்ளார். ஆனால் விசாரணையில் அது பொய் என்பது தெரிய வந்ததை அடுத்து சோமநாதன் மீது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துள்ளார்.
இலங்கை கடற்கொள்ளையர்கள் மற்றும் கடற்படையினரை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்டம் செருதூரைச் சேர்ந்த மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியது மற்றும் கடந்த 10ஆம் தேதி நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை கப்பலால் மோதியதில் ஃபைபர் படகு கவிழ்ந்தது ஆகிய சம்பவங்களை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. இலங்கை கடற்படை கப்பல் மோதியதால் படகு கவிழ்ந்து நடுக்கடலில் தத்தளித்த நாகப்பட்டினம் மாவட்டம் செருதூரைச் சேர்ந்த மீனவர்களை சக மீனவர்கள் மீட்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் களமருதூரில் 70 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த விவசாயியை காப்பாற்றுவதற்காக கிணற்றுக்குள் குதித்த இளைஞர்கள் 2 பேரும் வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் 3வரையும் மீட்டனர். வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சும் பணியில் ஈடுபட்டிருந்த முத்தையன் என்ற விவசாயி கிணற்றின் ஓரமாக நடந்து சென்ற போது தவறி உள்ளே விழுந்துள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அதே பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கிணற்றில் குதித்த போது அவர்களும் மேலே வர முடியாததால் தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டனர்.